வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதாவது புதன் 23ஆம் தேதி கடகராசிக்குள்ளே வரார். மற்றபடி கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் பெருசாக இல்லை. 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு ஜாயஸ் அக்கேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 பர்த்டே பார்ட்டி, இல்லை ஒரு மேரேஜுக்காக சில பெட்ரோத்தல், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இல்லை நண்பனுடைய வீட்டில் ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சி, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோஷியலைசிங் ஆக்டிவிட்டீஸ் உள்ள ஒரு வாரம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ஏற்படும். எப்படி சொல்லலாம், உங்களுடைய மூடே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 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 கொஞ்சம் வயசானவராக இருந்தால் நான் காலேஜ் டேஸ் அப்படி ஞாபகம் வர மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அடுத்தது என்ன, மகிழ்ச்சி தானே ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. அதனால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்புறம் ஃபைனான்ஸை பற்றி கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஃபைனான்ஸு பிரமாதமாக இருக்குது. பிச்சு உதறும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது ஃபைனான்ஸு. எந்தவித தங்கு தடை இல்லாமல் இருக்கிறது. சுபகாரியங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு காலம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் குழந்தை பிறப்பு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தால் உங்களுடைய பையன், இல்லை நீங்கள் பேரம் பேத்தி பிறக்குமா, அப்போ அந்த மாதிரி சுப நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். நமக்கு பல எண்ண ஓட்டங்கள், அதாவது சில விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஆசை, ஆனால் அதெல்லாம் நடக்க முடியாத ஒரு சூழலாக இருக்க, அந்த இதெல்லாம் விலகிடும். அதே போல் உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா உங்களை பார்க்க வருவாங்க. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குது, நல்ல நியூஸு, மனசில் சந்தோஷம், ஏதாவது பிபி ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் இறங்கி போயிடும். அதனால் ஒரு ஜாயஸ் அக்கேஷன், ஒவ்வொரு க்ஷணமும் லைஃப்பில் ஒரு என்ஜாயபிளாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, வியாதி பிரச்சனை எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் சரியாக போகும். உடம்பு நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு வாரமாக இது உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற தன்மையை சொல்லக்கூடிய நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.